வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல மருதுவால பாதிக்கப்பட்ட சோனியோட அம்மா மீனாட்சி மாந்தோப்புக்கு பக்கத்துல இருக்க குடோனுக்கு வாங்க அப்படின்னு மருது கிட்ட போனை போட்டு சொல்லுறாங்க. உங்களை பற்றிய எவிடன்ஸ் இருக்கு, பணம் தந்தியல்னா அதை தந்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் பணம் தரேன், நீங்க வாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மருதுக்கு வலை வீசுறாங்க அதிகாரிக. இந்த மீனாட்சி அம்மாவை வச்சு பொறியில விழ வைக்கிறாங்க மருதுவ. ஒரு கட்டத்துல என்ன பற்றிய எவிடன்ஸுக்கு பணம் கொடுத்து அதை அழிச்சிடலாம் அப்படின்னு மருது களை இறங்குறாங்க. அங்கதான் பொறி வச்சு பிடிக்கிறாங்க நம்ம கார்த்தி. மருது தான் இது அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. மருதுவின் முகத்திர கிழிஞ்சி சாமுண்டேஸ்வரி அப்படியே அரண்டு போய் நிக்கிறாங்க. இப்படி ஒரு கேடு கெட்டவனையா என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு ராஜராஜா நான் எவ்வளவு நேரம் சொன்னாலும் நீ கேட்காம மருது நல்லவன் வல்லவன் சொன்னிய, உன் பிள்ளைய ஒரு இருட்டுக்குள்ள தள்ளிவிட பாத்திய, நீ இப்படி இதெல்லாம் நீ செய்த வேலை அப்படின்னு அந்த இடத்துல ஒண்ணு கொடுக்குறாங்க. நீ என்ன மீறி போயிட்ட, அதனாலதான் உன் பொண்ணுக்கு இப்படி ஒரு பாலுங்கணத்துல தள்ளி விட பார்த்துருக்க அப்படின்னு அறையிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டன்னு சொல்லலாங்க. அதிகாரியை எப்படியாவது மருதுவை பிடிக்கணும். மருதுவால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க அம்மாவை வச்சு இந்த மருதுவை ஈஸியா லாக் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. நம்ம கார்த்திகை உதவியை நாடுறாங்க. கார்த்தியை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. எனக்கும் அந்த மருதுக்கு ரெட்டு, அந்த ரெட்டுன்னு சொல்ல அந்த நபரை சிக்க வைக்கணும். அவரால் தான் என் மனைவிக்கு இப்படி ஒரு ஆபத்து பழைய நினைவுகள் என்னையே மறக்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரெட்டு, அவன் யாரு அப்படின்னு அந்த இடத்துல தெரியணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அப்பதான் மருதுவால பாதிக்கப்பட்ட அந்த சோனி, அந்த பொண்ணோட அம்மா மீனாட்சியை பார்த்து அதிகாரிகளும் நம்ம கார்த்தியை பேசுறாங்க. நீங்க மாந்தோப்புக்கு வர வைக்கணும், அந்த ரெட்டை அவர் வரணும், அவர்கிட்ட நீங்க பேச வேண்டியது உங்களை பற்றிய ஆதாரம் என்னட்ட மொபைல்ல இருக்கு, அதை நான் அழிக்கணும்னா நீங்க பணம் தரணும், நீங்க பணத்தை தந்துட்டா நான் அதை உங்க கையில கொடுத்துறேன் அப்படின்னு அந்த இடத்துல ரெட்டுக்கு போன் போட்டு பேசுறாங்க. நம்ம ரெட்டு என்ன பற்றி ஆதாரம் அந்த சோனியோட அம்மா கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா அதால எனக்கு ஆபத்து இருக்கு, அதிகாரிக என்னை மடக்கி பிடிச்சி இந்த எவிடன்ஸை வச்சு என்னை கண்டிப்பா இந்த எவிடன்ஸ் லீக் ஆன ஆபத்து, அதை விட நம்ம இவட்ட இருந்து வாங்கி அழிச்சுக்கிட்டு நம்ம தப்பை மறைச்சிக்கிட்டு வாழலாம் அப்படின்னு அந்த இடத்துல துணிஞ்சு வாராரு அப்படின்னு சொல்லலாம் ரெட்டு. இந்த சைடு அந்த மாந்தோப்புல போய் ஏற்கனவே அதிகாரிகளுக்கு கூட சேர்ந்து நம்ம கார்த்தியும் பொறி வச்சு காத்துட்டு இருக்காங்க. இது தெரியாத ரெட்டு, அதாங்க நம்ம மருது தான் ரெட்டு. அவர் அந்த சோனியோட அம்மா மீனாட்சிட்ட இருந்து ஆதாரத்தை வாங்கிடலாம் அப்படின்னு மாந்தோப்பு பக்கத்துல இருக்க குடோனுக்கு வராங்க. ஒரு கட்டத்துல மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்க நம்ம கார்த்தி அந்த லேடி கிட்ட எவிடன்ஸை வாங்க நேரம் அப்படியே அலைக்கா பிடிச்சி முகத்திரையை கிழிக்கிறாங்க. அப்பதான் மருதுதான் இவன் அப்படின்னு அந்த இடத்துல தெரியுது. டே உன்னை விட மாட்டேன், நான் அப்பவே நினைச்சேன் ரேவதி, ட்ரெஸ் மாத்த நேரம் எட்டி எட்டி பார்த்தால அப்பவே எனக்கு உன் மேல சந்தேகம் இப்போ நீதானா அந்த ரெட்டு, உன்னால எத்தனை பேர்த்துக்கு வாழ்க்கை நாசம் ஆயிருக்கும், உன்னை இதுக்கு மேலேயும் விட்டு வைக்க கூடாது அப்படின்னு அந்த இடத்துல களை இறங்கி அப்படியே செம்மையா அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா அப்படியே அதிகாரிகளை வச்சு கைது பண்ண வைக்கிறாங்க. நம்ம மருது அப்படியே அரண்டு போய் என்னை விட்டுருங்க, டே உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நீ இப்போ என்ன பிடிச்சிட்டல அப்படின்னு சொல்லனா, இன்னும் இவ்வளோ பெரிய பொம்பளை பிரிக்கையா இருந்துக்கிட்டு கேடுகட்ட வேலையை நீ பார்த்து என் ரேவதியை அடைஞ்சிடலாம், நீ பார்த்தியா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு அந்த இடத்துல அடி அடி அடின்னு வெளுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதியை கால் பண்ணி அழைக்கிறாங்க நம்ம கார்த்தி. என்னங்க அப்படின்னு சொல்ல நேரம், உங்களை கல்யாணம் பண்ணிக்க இருந்தார்ல பாட்டியோ தாத்தா பாட்டியோட பேரன் அப்படின்னு. ஆமா, அவருக்கு என்ன அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், அவரு ஒரு சரியான பொம்பளை பொறுக்கிங்க, அவரால் எவ்வளோ பேரோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த லேடிஸ் எல்லாம் ட்ரெஸ் மாற்றதை வீடியோ எடுத்து ஆன்லைனில் போட குரூப்புக்கு தலைவன் ரெட்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நினச்சேன் கேடு கெட்டவன் அவன், ஏற்கனவே நான் ட்ரெஸ் மாற்ற நேரம் நீங்கள் சரியாக அவன் என்ன பார்த்துட்டு இருந்ததை கவனித்து அடித்து விளாத்திட்டீங்க, நல்ல வேலை நான்
நான் தப்பிச்சிட்டேன், ஆனால் இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, எவ்வளோ பேர்த்துக்கு வாழ்க்கையை இவன் அழிச்சிருப்பான் அப்படின்னு வந்து கோபத்தோட வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரேவதி. ஒரு கட்டத்தில் வந்து சாமுண்டேஸ்வரிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா நீ பாட்டியோட பேரேன் அப்படின்னு வந்து அந்த கார்த்திகேயன் இருக்காமல, அவன் ரொம்ப மோசம், அவன் நீ அப்படின்னு சொன்ன உடனே உண்மையாட்டே வந்து அந்த டிரைவர் பையில தான் இவ சொல்கிறாளா அப்படின்னு வந்து கேட்க நேரம், நம்ம வீட்டில் அது யார் அப்படின்னு வந்து கேட்க நேரம், நம்ம வீட்டில் இருந்தார்லாமா பாட்டியோட பேரேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஓ இவ மருத்த வச்சு தான் சொல்கிறா அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி சாக்காங்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு இப்போ என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மாப்பிள்ளை அவன் வந்து ஒன்றுக்கு ஆவாத்த கேடு கெட்டதுமா, அவன் பெண்கள் எல்லாம் துணி மாற்றதை வந்து வீடியோ எடுத்து அனுப்பக்கூடிய குரூப்பு அப்படின்னு வந்து சொன்னேன், அவன் தான் ரெட்டான் அப்படின்னு சொன்னேன்னா சாக்காராங்க. இப்படி ஒரு கேடு கெட்டவனையா நீ வீட்டில் வந்து இருத்தி வச்ச, என் பிள்ளைய பாலும் கிணத்துல கொண்டு தள்ள பாத்தியா சாமுண்டேஸ்வரி, நீ எனக்கு வாயை அடைச்சிக்கிட்டு நீ நல்லா தான் செய்வேனிக்கிட்டு இப்படி ஒரு கேடு கெட்டவனை வீட்டில் இருத்தி வச்சிருக்கா பார்த்தியா அப்படின்னு வந்து ஒன்று கொடுக்குறாங்க. எங்கள் அப்பா அம்மா மேலே உள்ள கோவத்தில் நீ உன் பொண்ணை ஒரு இருட்டு குளத்துக்குள்ளே வந்து தள்ளிவிட பார்த்தது மாதிரி இப்படிப்பட்ட வேலையை பார்க்குறிய, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? மாப்பிள்ளை எவ்வளோ தங்கங்கணங்க நம்ம ரேவதியை வச்சு தங்குவார், அவரை விட்டுக்கிட்டு நீ வேற கல்யாணம் பண்ணி வைக்க அப்படி இப்படின்னு போய் நீ இந்த வேலையை செய்துட்டல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோவத்தோட கொந்தளிக்கிறாங்க. நம்ம சூரியகலா வந்து இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு வந்து தெரிச்சு ஓடுறாங்க, துண்டக்காணியில் துணிய காலன்னு. இப்போ நீ நம்ம சாத்தாப்பட்டியோட பேரணி வந்து அந்த கார்த்திகேயன் கைதாவி அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்காராம் அப்படின்னு சொன்ன நேரம், என் கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதி வந்து யோசிக்க நேரம், நம்ம நடக்கும் தாத்தா பாட்டியோட எனக்கு பேரே மாதிரி அப்படின்னு வந்து எங்கள் எம்டியை சொன்னார்ல, எங்கள் எம்டி தான் என் மனசில் இருக்காரு, இந்த சாக்குவுக்கா வச்சு நான் எம்டியை கல்யாணம் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு வந்து ரேவதி வந்து அந்த இடத்துல ஸ்கெட்ச் போடாங்க. அம்மா கவலைப்படாதுங்க, எனக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், என்ன சொல்கிற, மருது தான் இப்போ இல்லையே அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லினேன். மருது இல்லாட்டினா என்னம்மா, எங்கள் எம்டி கார்த்திகேயன் சார் இருக்கார்ல, அவர் தாத்தா பாட்டியோட பேரை மாதிரி தான் அப்படின்னு வந்து தாத்தாவே வந்து சொல்லியிருக்காங்க, அப்படின்னா அவரை கல்யாணம் பண்ண எனக்கு 100% வந்து சந்தோஷம்தான், நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் தூக்கி வாரி போடுது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்போ அந்த டிரைவர் பையிலேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுறா. அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லதுக்கும் நம்மகிட்ட காரணம் இல்லாமல் போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காவி நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம ரோஹிணி, அப்படி போடு ரேவதி, உன் மனசில் உன் புருஷன்தான் இருக்கான் அப்படின்னு வந்து அம்மாவுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியப்படுத்திட்டால, இது போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க நம்ம சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரியும் சேர்ந்து. மருது இப்படி ஒரு கேடு கெட்டவனாக இருந்திருக்கான், அவனால் வந்து ரேவதி வாழ்க்கை அழியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நினச்ச, இவனை கல்யாணம் பண்ணி ரேவதி கஷ்டப்படுவான் நீ நினச்சா இப்படி போயிட்ட அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா வந்து அப்படியே அந்த வாயை பிளந்துட்டு நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க.